சார்லஸ் குடியர் ரப்பரின் தன்மையை மாற்ற தன் வாழ்க்கையையே தியாகம் செய்து ஒரு அபூர்வமான மனிதர். அந்த காலத்தில் இயற்கை ரப்பர் கோடையில் உருகி ஒட்டும் தன்மையுடனும் குளிர்காலத்தில் கல் போல உடைந்து போகும் நிலையிலும் இருந்தது. ஒருமுறை ரப்பர் காலணிகளை விற்கும் கடைக்கு சென்றபோது அதன் தரம் மிக மோசமாக இருப்பதைக் கண்ட குடியர் அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்ற வெறியுடன் சோதனைகளை தொடங்கினார். தன்னுடைய வீட்டையே ஒரு சிறிய ஆய்வுக்கூடமாக மாற்றிய அவர் ரப்பரின் ஒட்டும் தன்மையை நீக்க அதில் நச்சுத்தன்மை கொண்ட நைட்ரிக் அமிலம் மற்றும் பல வேதிப்பொருட்களை சேர்த்தார். வேதிப்பொருட்களின் தாக்கத்தால் அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை. தன் கையில் இருந்த கடைசி காசு வரை இதற்காக செலவு செய்ததால் ஒரு கட்டத்தில் தன் குழந்தைகளின் பள்ளி புத்தகங்களை விற்று உணவு வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். வறுமையின் பிடியில் இருந்த அவரது குடும்பம் பசியை தீர்க்க காட்டில் இருந்த வேர்களை சமைத்து சாப்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கடன் தொல்லை காரணமாக பலமுறை சிறைக்கு சென்றார். ஆனால் அங்கும் ரப்பர் துண்டுகளையும் வேதிப்பொருட்களையும் கொண்டு சென்று தனது ஆராய்ச்சியை தொடர்ந்தார். அண்டை வீட்டார் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்று கேலி செய்ததோடு அவரை விசித்திரமான ஒரு மனிதராகவே பார்த்தனர். தனது கண்டுபிடிப்பை உலகிற்கு நிரூபிக்க அவர் ரப்பரால் ஆன தொப்பி, சட்டை மற்றும் காலணிகளை அணிந்து கொண்டு தெருவில் நடந்தார். இதை பார்த்த மக்கள் யாராவது ரப்பர் ஆடை அணிந்து சட்டை பையில் ஒரு பைசா கூட இல்லாமல் போனால் அதுதான் சார்லஸ் குடியர் என்று கிண்டல் செய்தனர். இறுதியில் 1839ஆம் ஆண்டு ஒரு நாள் தற்செயலாக ரப்பர் மற்றும் கந்தகம் கலந்த கலவை எரியும் அடுப்பில் விழுந்தது. வழக்கமாக வெப்பத்தில் உருகி போகும் ரப்பர் அன்று கருகி தோல் போன்ற உறுதியான பொருளாக மாறியதைக் கண்டு அவர் வியந்து நின்றார். வெப்பமும் கந்தகமும் சேரும்போது ரப்பர் பலமடைகிறது என்ற உண்மையை அந்த நொடியில் அவர் கண்டறிந்தார். இந்த முறைக்கு ரோமானிய நெருப்பு கடவுளான வல்கன் பெயரைச் சூட்டி வல்கனைசேஷன் என்று அழைத்தனர். தன்னுடைய கண்டுபிடிப்புக்காக அவர் பிரான்ஸ் நாட்டு மன்னரிடம் மிக உயரிய விருதை பெற்றார். ஆனால் அந்த விருதை பெற்றுக்கொண்டு வெளியே வந்த சில நிமிடங்களிலேயே பழைய கடன் பாக்கிக்காக மீண்டும் பிரான்ஸ் சிறையிலேயே அடைக்கப்பட்டார். இன்று பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள டயர் நிறுவனங்கள் அவர் பெயரை தாங்கி நின்றாலும் அவர் இறக்கும்போது மிகப்பெரிய கடனாளியாகவே இருந்தார். தன் மரணப்படுக்கையில் இருந்தபோது கூட அவர் வருத்தப்படவில்லை. தன் கண்டுபிடிப்பு உலகிற்கு பயன்படுகிறதே என்ற திருப்தியுடன் கண்மூடினார். அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது சில நேரங்களில் வெறும் அறிவால் மட்டுமல்ல, பெரும் வலியாலும் அர்ப்பணிப்பாலும் உருவாகிறது என்பதற்கு சார்லஸ் குடியர் ஒரு மிகப்பெரிய சாட்சி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை அழுத்தவும். நன்றி.